இன்று முதல் நாள் நாடாளுமன்ற கூட்டம் தொடங்கியதும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்ட நிறுவன சீர்திருத்த அமைச்சரான டதஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் ஜைட் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்ற வரம்பை மீறி செயல்படுவதால் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு நாடாளுமன்றத்தின் அனுமதி பெறுவதில் சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் இதனால் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் தொகுதி மக்களுக்கு அரசாங்க நலத்திட்டங்கள் சென்றடைவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் டதஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் ஜைட் தெரிவித்தார். இதனை அடுத்து புத்ராஜயா நாடாளுமன்ற உறுப்பினர் ராட்சி ஜீரின், தாசிகுலுக்கூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ வான் சைஃபுல் வான் ஜான், நாடாளுமன்ற சபாநாயகர் தான்சி ஜொஹாரி அப்துல் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதனால் ஒற்றுமை அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பரிகாத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரிகாத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய நாடாளுமன்றத்தை புறக்கணித்ததாக தெரிவித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நேற்று ஈப்போ தஞ்சோங் ரம்புத்தான் சாலையில் 3 வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் 26 வயது ஆடவரின் கை துண்டானது. காயங்களுக்கு உள்ளான 26 முதல் 30 வயதுக்குட்பட்ட 3 உள்ளூர் ஆடவர்கள் ஈப்போ பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இது இரு கும்பல்களுக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பு என தெரிய வந்துள்ளது. சுமார் 20 பேர் கொண்ட குழு வாகனத்தை இடைமறித்து கத்தியால் சரமாரியாக வெட்டியதில் 26 வயதான ஆடவரின் உள்ளங்கை துண்டாகியது. இதனை அடுத்து புரோட்டான் சாகாரக வாகனத்தை எரித்து சம்பந்தப்பட்ட கும்பல் ஓடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்ட 6 பேரை உலுகிந்தா பகுதியில் காவல்துறையினர் கைது செய்ததாகவும் தாக்குதலுக்கான காரணத்தை அறிய 5 நாட்கள் விசாரணை காவலில் வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கினபாலு மலையில் நிலச்சரிவு நிகழ்ந்துள்ளதாகவும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் கினபாலு மீட்புத்துறை நிலைய தலைவர் ரித்வான் முகமது தைப் உறுதிப்படுத்தினார். அவசர அழைப்புகள் எதுவும் தங்களுக்கு வரவில்லை என்றும் இருப்பினும் காணொலியை பெற்ற பிறகு தாங்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார். ட்ரோன்களை பயன்படுத்தி கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சபா பூங்கா அதிகாரியின் கூற்றுப்படி ஜூன் 23ஆம் தேதி அதிகாலை 1:20 மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து அதே நாள் அதிகாலை 5 மணியளவில் மண் சரிவு ஏற்பட்டதாகவும் கூறினார். அதிர்ஷ்டவசமாக அருகிலுள்ள கிராமங்களை பாதிக்கவில்லை. இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 549 ஆபாச மற்றும் 69 விபச்சார இணையதளங்களை மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC முடக்கி உள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. இதே காலகட்டத்தில் MCMC சமூக ஊடகத்தள வழங்குநர்களுடன் இணைந்து X மற்றும் டெலிகிராம் உட்பட பல்வேறு தளங்களில் இருந்து 308 ஆபாச பொருட்கள் மற்றும் 838 விபச்சாரம் தொடர்பான உள்ளடக்கங்களை அகற்றியதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். அமலாக்க நடவடிக்கைகள் குறித்து ஆபாச உள்ளடக்கம் சம்பந்தப்பட்ட 7 வழக்குகள் MCMCயால் இன்னும் விசாரணையில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். அதிகாரிகள் மற்றும் பொது மக்களிடமிருந்து பெறப்பட்ட கண்காணிப்பு மற்றும் புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்று கேள்வி பதில் அமர்வின் போது அவர் கூறினார். பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான அட்டூழியங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு முயற்சிக்கும் மலேசியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் அந்நாட்டில் மக்கள் கொல்லப்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் வலியுறுத்தினார். இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்த திட்டத்தை ஆதரிப்பதற்காக அமெரிக்கா ஜூன் 10ஆம் தேதி முன்வைத்த பிரேரணையை மலேசியா ஆதரிக்கிறது என்று அவர் கூறினார். இது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று குறிப்பிட்ட அவர், ஏனென்றால் பொதுவாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா ஒரு திட்டத்தை முன்வைத்தால் மற்றவர்கள் அதை ஆதரிக்க மாட்டார்கள் என்று கூறினார். கடந்த வியாழக்கிழமை தனது 11 வயது மகளை உடல் ரீதியாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் வளர்ப்பு தந்தை மீது இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி ஹில்மியா யூசுப் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட அந்த 49 வயது நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். குற்றப்பத்திரிகையின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் பாதிக்கப்பட்ட 18 வயது சிறுமியை பாலியல் நோக்கங்களுக்காக அணுகியது கண்டறியப்பட்டது. ஜூன் 20ஆம் தேதி மதியம் 12:30 மணி அளவில் இங்குள்ள தமான் ஸ்ரீ ரபாத்தில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் இந்த குற்றம் நிகழ்ந்துள்ளது.
குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் சவுக்கடி வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு எதிரான மலேசியாவின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் மறுத்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கம் அமைந்ததில் இருந்தே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அனைத்துலக அரங்கில் நிரூபித்து வருவதாகவும் பலமுறை இஸ்ரேல் மக்கள் மீது போர் நடத்தியதை முழுமையாக மலேசியா கண்டித்து வருவதாகவும் இதன் அடிப்படையில் மலேசியா முழுமையாக இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை உலக நாடுகள் அவையிலும் இஸ்ரேலுக்கும் நேரடியாக தெரிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியா போரை ஆதரிக்கும் நாடு இல்லை என்று குறிப்பிட்ட அவர் அமைதிக்கான உடன்படிக்கைகளில் மலேசியா பாலஸ்தீனத்தை தற்காப்பதாக முகமது ஹசான் விளக்கமளித்தார். நாட்டின் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்தின் நிர்வாக தேர்தல் நேற்று மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்தின் மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்வாண்டுக்கான தேர்தலில் நடப்பு தலைவர் டத்தோ தமிழ் செல்வத்தை எதிர்த்து முன்னாள் தலைவர் ராமன் போட்டியிட்டார். செல்வ செழிப்புடன் திகழும் மாரான் கோயிலில் ஊழல் நிறைந்திருப்பதாகவும் நிர்வாக முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாகவும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இவ்வாண்டுக்கான தேர்தல் காவல் அதிகாரிகளின் பாதுகாப்புடன் நடத்தப்பட்டதாக அறியப்படுகிறது. இந்நிலையில் இத்தேர்தலில் நடப்பு தலைவர் டத்தோ தமிழ்ச்செல்வன் 206 வாக்குகள் பெற்ற நிலையில் எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் தலைவர் ராமன் 250 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதனை அடுத்து நடப்பு தலைவரின் ஆதரவாளர்களில் சிலர் மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய வேளையில் மீண்டும் வாக்குகள் எண்ணப்பட்டதில் 15 வாக்குகள் கள்ள வாக்குகள் போடப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட சலசலப்பை காவல் அதிகாரிகள் சமரசம் செய்தும் நிலைமை கையை மீறி போனதாகவும் எனவே வாக்குப்பெட்டி பாதுகாப்பாக காவல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தற்காலிகமாக இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.